இரண்டாவது விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஹஸரத்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மரவேலை செய்யக்கூடிய ஒரு தச்சராக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம வரலாறுல பார்க்கிறோம். ஹஸரத்னா தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய கைகளால் உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய கைகளால் உழைக்காமல் உணவை சாப்பிட மாட்டாங்க. யாரு? ஹஸரத்னா தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் கடுமையான உழைப்பார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தங்களுடைய சிறு வயதிலிருந்து நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. கூலிக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க, ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, மக்களுக்கு பொருள்களை சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துருக்கிறாங்க. இப்படி அவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க, உழைத்திருக்கார்கள் என்பதாக நம்ம வரலாறுகள்லாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய கைகளால் ஒருவர் உழைத்து சாப்பிடக்கூடிய அந்த உணவு இருக்குதுல்ல, அதுதான் சிறந்த உணவு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒருவருடைய உழைப்பு இருக்குது, ஒருவருக்கு அல்லாஹ் உழைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார், கடுமையா உழைக்கிறாரு, அவருடைய அந்த உழைப்புல அவருக்கு சோர்வே ஏற்படுவதில்லை. நல்லா உழைத்து தன்னுடைய கைகளால் உழைக்கக்கூடிய ஆற்றல், தன்னுடைய உழைக்கக்கூடிய அளவிற்கு உடலின் ஆரோக்கியம், இதுவும் அல்லாஹ்வுடைய வல்லமையா. யாருக்கும் அல்லாஹ் அதை கொடுத்துட மாட்டான், யாருக்கும் அல்லாஹ் அதை கொடுத்துட மாட்டான். ரெண்டு விஷயம், ஒன்று உழைக்கும் ஆற்றல், உழைக்கிறதுக்கு உண்டான பலம், ரெண்டாவது உடலுடைய ஆரோக்கியம். இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு கிடைச்சதுன்னா அது பெரும் பாக்கியம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இது இந்த உழைக்கக்கூடிய ஆற்றலை ஒருவர் தன்னுடைய கைகளால் உழைத்து அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், உணவு, உடை, இருப்பிடங்களை அவர் சேமித்துக் கொள்வது இருக்குது, அல்லாஹ்வுடைய வல்லமை. அப்போ ஒவ்வொரு அடியானும், யா அல்லாஹ், எவ்வளோ பேர் உணவு சாப்பிட்றாங்க, ஆனால் ஜீரணமாகாத அளவு ஜீரணமாகலை, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு பசி இருக்குது, நினைச்ச உணவை சாப்பிட முடியல, எவ்வளோ பேருக்கு பசி இருக்குது, ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியல, அந்த உணவு அவங்களுக்கு கிடைக்கல. இவ்வளவு பேருக்கு மத்தியில அழகான உணவு நீ கொடுத்துருக்க, நான் சாப்பிட்றேன், அந்த உணவின் மூலமாக பசி தீருது, ஜீரணமாகுது, பலம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுத்த அந்த வல்லமை. இது போன்று அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்பவன் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்பதை சிந்தித்தாலே அந்த அடியானுக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்தும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாகவும் அதன் மூலமாக அதிகமாக இறை நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த இறையச்சவாதிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாயில் தாழ்வான